பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2026 ஆண்டு தேவனுடைய கரம் ஊழியத்தின் வாக்குத்தத்த வசனமாக சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம். சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நினைத்ததன் நிமித்தம் நாம் இந்த 2026 ஆண்டின் முதல் நாளை நாம் கண்டிருக்கின்றோம். பாருங்கள், எத்தனையோ மனிதர்கள் இந்த நாளை காண முடியாமல் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறதுனால் நாம் இந்த 2026 ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனிதனை நம்பி நாம் இருக்கும்போது மனிதர்கள் நம்மை கைவிடலாம். தாய் நம்மை கைவிடலாம், தகப்பன் நம்மை கைவிடலாம், சகோதரர்கள் நம்மை கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் நம்மை கைவிடலாம், கட்டின மனைவி நம்மை கைவிட்டு விடலாம், கணவன் நம்மை கைவிடலாம். இவர்கள் யாரும் நம்மை நினைக்காவிட்டாலும் கர்த்தருடைய கிருபை நிமித்தம் அவர் நம்மை மறக்காமல் நம்மை நினைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நினைக்கவில்லை என்று சொன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நாம் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம், மரித்து போயிருப்போம். ஆனாலும் கர்த்தர் நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மீண்டும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நினைத்ததின் காரணமாக நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். நம்முடைய இருதயத்தில் அநேக யோசனைகள் காணப்படலாம். அதை அறிந்திருக்கிற தேவன் அவர் ஒருவரே. மனுஷனோ முகத்தை பார்க்கிறார்கள், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். மனிதன் பல உதவிகளை நமக்கு செய்யலாம் என்று சொல்லுவார்கள், ஆனால் செய்ய மாட்டார்கள், ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் கர்த்தரை நான் நம்பும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனவே தேவனிடத்தில் நாம் கிட்டி சேரும்போது அவர் நமக்கு உதவி செய்வார் என்ற உறுதியை நாம் பெற்றி கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த காரியங்களை எல்லாம் நாம் மனதில் வைத்து நாம் உறுதி துணையாக இருந்து ஜெபிக்கும் போது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, வார்த்தைகளை வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு இந்த புதிய வருடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அவர் நினைத்தது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த 2026 ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அவர் நினைத்தது நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவும் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். உன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அன்னாள நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அன்னாள நினைச்சவரே,
ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைச்சவரே, பெரியவனாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி அழைச்சவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இந்த அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே 2026 ஆண்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக உம்முடைய நினைப்பிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நினைப்பிலே நாங்கள் இருக்கிற ஒரு ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 2026 ஆண்டில் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆபிரகாமின் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீர் தந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனுடைய கரமன்ற ஊழியத்தின் மூலமாக இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை நினைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நினைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும்